நம்ம வீடியோல நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து ஏசி கரண்ட், டிசி கரண்ட், கன்வெர்ட்டர்ன்ட்டு நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும்னா ஏசி கரண்ட் வந்து ஷாக் அடிக்கும், டிசி கரண்ட் வந்து ஷாக் அடிக்காது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம போன்ல யூஸ் பண்ற பேட்டரி, சார்ஜர் எல்லாமே தான். எலக்ட்ரானிக்ஸ்ல முக்கியமான ரோல் பண்றது இந்த மல்டிமீட்டர் தான். பேட்டரி நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி எடுத்து அதுல எத்தனை வோல்டேஜ் போட்டிருக்குன்னு பார்க்கணும். வின்னு போட்டிருக்கோம், அதான் வோல்டேஜ். இது 1.5 வோல்ட், இது 3.2 வோல்ட், இது 3.7 வோல்ட், இது 9 வோல்ட். 20 வோல்டேஜுக்குள்ள தான் செக் பண்ண போகும். அதனால வந்து 20 வோல்ட்ல வச்சுக்குவோம். இந்த பேட்டரி 3.2 வோல்ட் செக் பண்ணி பார்த்தா 2 வோல்ட் வருது. அப்ப இது உயிரோட தான் இருக்கு. நம்ம சார்ஜ் போட்டா சார்ஜ் ஏறும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி வந்து 3.7 வோல்ட். இதுல சார்ஜ் எவ்வளவு இருக்கு? இதுல வந்து சார்ஜ் ரொம்பவே கம்மியா இருக்கு. இது வந்து செத்துருச்சு. இதை ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது பேட்டரிக்கு மட்டும்தான். இதை கொண்டு போய் நீங்க பிளக் பாயிண்ட்ல செக் பண்றேன்னு செக் பண்ணிக்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன்.